ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டைம் பாஸ் தமிழ். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம் மேட் ப்ராஜெக்டர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நியூ இயருக்கு அப்புறம். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வீடியோக்கு உங்கள் சப்போர்ட் நிறைய தருவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹோம் மேட் ப்ராஜெக்டர் எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் படி செய்யுங்க. அது வந்து நல்ல பிக்காகவும் தெரியும், அப்புறம் வந்து குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஷூ பாக்ஸ் உங்ககிட்ட இல்லைனா கரெக்டாக ஃபோன் வந்து இந்த லாஸ்ட்டில் ஃபிட் ஆகிற மாதிரி எதனா பாக்ஸ் இருந்தால் கூட உங்ககிட்ட ஓகே தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேப் நமக்கு தேவை கைஸ். டேப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு பென்சிலும் கட் பண்ணுறதுக்கு சிசரும் எடுத்துக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மேக்னிஃபைங் கிளாஸ் வேணும் கைஸ். பட் மேக்னிஃபைங் கிளாஸ் இந்த ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து 2 மேக்னிஃபைங் கிளாஸ் வேணும் டிஃப்ரெண்ட் சைஸஸில். பெரிய மேக்னிஃபைங் கிளாஸ் ஒன்று, அதை விட சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ். இந்த மாதிரி வந்து 2 மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பொதுவாக நீங்கள் பார்த்த வீடியோ எல்லாத்துலேயும் ஒன்று தான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம 2 மேக்னிஃபைங் யூஸ் பண்ணுறதுனால கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே கிடைக்கும் கைஸ். அண்ட் சைஸும் கொஞ்சம் பெருசாகவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்ட்போர்டு உள்ள வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் இந்த சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நமக்கு தேவையான திங்ஸ். இப்போ நம்ம வந்து நம்ம ஃபோன் ப்ரொஜெக்டர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். நம்ம இப்போ வந்து நம்ம ஃபோன் ப்ரொஜெக்டர் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து உள்ளேயும் பாட்டம்லேயும் வந்து டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. ஸ்ட்ராங்காக டேப் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு சைடில் மட்டும் நம்ம எடுத்து வந்து இருக்கிற பெரிய மேக்னிஃபைங் கிளாஸ் அது வந்து நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த லென்ஸை வந்து இந்த பிளாஸ்டிக்கோட ஃபுல்லாக வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லென்ஸு ஸ்ட்ராங்காகவும் நல்லா நிற்கும், க்ரிப்பாக. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம்ல, இதில் வந்து சின்ன லென்ஸ் ஒன்று ஃபிட் வச்சுட்டு கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி நல்லா கிளியராகவும் கிடைக்கும் கைஸ். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிற லென்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா தடியாக இருக்கிற லென்ஸாக பார்த்துக்க நீங்கள் வாங்கும் போதே பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசான லென்ஸாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி நல்லாவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தடியாக இருக்கிற லென்ஸாக வந்து நீங்கள் வாங்கும் போதே எனக்கு பார்த்து வாங்கிக்கோங்க கைஸ். இப்போ வந்து நான் இந்த லென்ஸை வந்து இதில் ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த லென்ஸை நான் வந்து இதே மாதிரி பிளாஸ்டிக்கோட தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக க்ரிப் கிடைக்கணும்னு. ஸோ வந்து நம்ம வந்து இதை டேரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சைஸ் எதனா தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா ஒட்டுற மாதிரி இந்த பக்கம் 2 சைடும் டேப் கட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நம்ம வந்து மாடல் இந்த மாதிரி தான் கைஸ். நம்ம வந்து ஃபோன் இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோன் ப்ரொஜெக்டர் அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு கைஸ். இப்போ நான் வந்து இதை ஃபோன் வச்சுட்டு இது வந்து கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுட்டு பிரைட்னஸ் வந்து எவ்வளோ ஃபுல்லாக இருக்குமோ உங்கள் மொபைலில் அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு நம்மளுக்கு குவாலிட்டியில் 1080 இது மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு 4K வந்தால் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ஃபோனை உள்ளே வச்சுட்டு ஃபோனை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். கேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே இருக்க நம்ம ஃபோன் இதோட ஸ்க்ரீன் வந்து மேலே அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து தெரியுது பாருங்கள், எவ்வளோ பிக்காக தெரியுது பாருங்கள். ஸோ வந்து நான் இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, மேலே பாருங்கள், இதுதான் நம்ம வந்து செஞ்ச ப்ராஜெக்டரோட குவாலிட்டி. ஸோ வந்து நம்ம இது நைட்டில் எடுக்கிறதுனால இது வந்து குவாலிட்டி அவ்வளோவா இல்லை. ஸோ நைட் ஸ்கேப் மோட் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், அது கிளாரிட்டி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதுதான் நம்ம ப்ரொஜெக்டரோட நைட் ஸ்கேப் ஃபோட்டோ. நம்ம ப்ரொஜெக்டரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.